அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹெல்த் மிக்ஸ் தயாரிப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹார்லிக்ஸ் தேவையில்லை, பூஸ்ட்டு தேவையில்லை. ஹெல்த் மிக்ஸ் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன், நல்லா வறுத்துக்கிறேன்னு. எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப்பு பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன்னு. இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கிறேன்னு. அதையும் வறுத்து கருகாமல் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த பச்சை பயிரில் கல் மண் லேசாக இருக்கும், அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம அதே கப்பில் அரிசி 1 கப்பு எடுத்துக்கிறேன்னு, புழுங்கரிசி 1 கப்பு எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு ஒரு 2-3 தடவை வறுக்கணும். அப்போ தான் நல்லா பொரியும். நிறைய கொட்டி வறுத்தோம்னா அரிசி பொரியாமல் இருந்துடும். அதனால் நம்ம கம்மியாக போட்டு தான் வறுக்கணும். வேர்க்கடலை 1 கப்பு எடுத்துக்கிறோங்க. அதே கப்பில் வேர்க்கடலை 1 கப், பொட்டுக்கடலை 1 கப், மறுபடிக்கும் வறுத்த கடலையை சூடு பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா பொறுபொருன்னு இருக்கும். வேர்க்கடலையில் தோல் சுத்தம் பண்ணுறதுனா பண்ணிக்கிறோங்க. தோல் எந்த கெடுதலும் இல்லை. அப்படியே அரைக்கிறனாலும் அரைக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி காபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு காய்ச்சி குடிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நம்ம அதோட அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, மொத்தத்தில் நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. ரத்தம் நல்லா ஊறும், எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாவில் சாயங்காலம் நேரத்தில் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லெண்ணெய் கலந்து உதிரி மாவை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காலையில் சாயங்காலம் சாப்பிடலாம். வளரும் குழந்தைகளும் பெரியவர்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாவு அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது வீடே கம்மகம்மன்னு மணக்குது. அந்த காலத்தில் எங்கள் அம்மாச்சி, எங்கள் அப்பத்தா எல்லோரும் இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டு 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட இதே மாதிரி ஹெல்த் வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.